ஸ்டாலின் அங்கிள்னு உடனே முதல் குரல் கொடுத்தது நீங்கள். என்ன சொல்லி கொடுத்தீங்க? சபை நாகரிகம் தெரிய வேண்டாமா விஜய்க்குன்னீங்க. இன்றைக்கி உங்களுக்கு கிடைத்த சபை நாகரிகம் எப்படி திமுகட்டிருந்து? அன்னைக்கு ஸ்டாலினுக்கு சபை நாகரிகம் தெரியாமல் பேசுகிறாருன்னு முதல் கண்டன குரல் நீங்கள் கொடுத்தீங்களே. இன்றைக்கி சபை நாகரிகம் தெரியாமல் உங்களை அவமதித்து விட்டு டிஆர் பாலு பையன் வந்துக்கிட்டு போகிறாருல்ல. ஸ்டாலினை உங்களுக்காக குரல் கொடுக்க சொல்லுங்கள். பாஜக அலுவலகத்தில் காதல் திருமணங்கள் நடைபெறும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் தலைவர் இல்லை, நயினார் நாகேந்திரன் சொல்லணும். எந்த அதிகாரத்தில் பாஜக அலுவலகத்தில் காதல் திருமணம் நடைபெறும்னு நீங்கள் சொல்கிறீங்க? எடப்பாடிக்கு முல்லைப்பெரியாறு நான் என்னன்னு தெரியாது, எஸ்கேஎல் கமிஷன் நான் என்னன்னு தெரியாது. உங்கள் டீமையாச்சும் விட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணாமா? அவருக்கு எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா கூப்பிடாம பேசாது. அவரை பாராட்டி பேசினா உடனே வீடியோ போடுங்கிறாங்க. அந்த இதில் வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன, நம்முடைய அரசியல் அலசல் என்ன அப்படிங்கிறத பற்றின செய்திகளை இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, மீண்டும் ஒரு அவமதிப்பு. மீண்டும் ஒரு அவமதிப்பு அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். கவர்னர் கலந்து கொண்ட ஒரு பட்டமளிப்பு விழாவிலே ஒரு பெண் கவர்னரை அவமதிக்கும் விதமாக நேர மேடைக்கு வந்து கவர்னர்கிட்ட வாங்காமல் துணைவேந்தர்கிட்ட போய் அந்த பட்டத்தை வாங்கினாங்க. எல்லாம் ஊரே காரி துப்புச்சு அந்த பெண்ணை பார்த்து. நம்மளும் என்ன சொன்னோம்? அதாவது அந்த பெண்ணுக்கு கவர்னர்கிட்ட பதவி அந்த இதை வாங்க பட்டப்படிப்பை வாங்க தகுதி இல்லை. ஏன்னா அவர் மிக அதிகமாக படித்தவர், பெரிய பதவிகளில் இருந்தவர். இவங்கெல்லாம் இந்த லோக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு அந்த தகுதி இல்லைன்னா அந்த அம்மாவே வந்து அதை உணர்ந்து நமக்கு தகுதி இல்லாதவங்க அவர்கிட்ட போய் வாங்குறதுக்குன்னு சொல்லி நம்ம துணைவேந்தர்கிட்ட லோக்கல் ஆள்கிட்ட வாங்கிடலாம் அப்படின்னு துணைவேந்தர்கிட்ட போய் வாங்கிட்டு போனாங்க. அதுதான் திராவிட மாடல். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய கணவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த செயலாளர், ஒரு துணை செயலாளர், சாதாரண பதவி. அந்த இது அந்த டவுனில் ஒரு துணை செயலாளர். அவங்கள ஸ்டாலினை வந்து திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஒன்று செஞ்சாங்க. பெரிய பாப்புலாரிட்டி கிடைக்கும், பேர் கிடைக்கும்னாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் காரி துப்புனாங்க. படித்தவங்க மாதிரியாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அடுத்த அவமதிப்பு, அதாவது திராவிட மாடல் வந்து இவங்க திருந்தவே மாட்டாங்க. அதுதான் இந்த அவமதிப்பு. இப்போ அண்ணாமலைக்கு எங்கேயோ புதுக்கோட்டை மாவட்டமோ எங்கேயோ ஒன்று ஒரு இதில் துப்பாக்கி சுடும் போட்டி பண்ணி நடத்தியிருக்காங்க. அதில் ஜெயித்தவர்களுக்கு பதக்கம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையை போய் அந்த பதக்கத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. பதக்கத்தை வாங்க வருபவர் யார்? டிஆர்பி ராஜா, டிஆர் பாலுவோட பையன், அவருடைய பையன். அதாவது டிஆர் பாலுவோட பேரன் டிஆர்பி ராஜாவுடைய பையன். அப்போ தன்மானம் உள்ளவராக இருந்தால் டிஆர்பி ராஜு என்ன பண்ணியிருக்கணும்? டேய், அண்ணாமலையா கொடுக்குறாரு பதக்கத்தை, நீ அந்த கூட்டத்துக்கே போகாத அப்படின்னு சொல்லி தன்மானம் இருந்தால் அவர்கிட்ட அந்த பதக்கத்தை வாங்காமல் கூட்டத்துக்கே போகாமல் இருந்திருக்கணும். ஆனால் திராவிட மாடலில் இவங்க புத்தி அப்படி தானே. இவனுக்கு வந்து நேர் வழியில் போகவே தெரியாது. அவர் என்ன பண்ணிட்டாரு? பையனை கூப்பிட்டாடே போ, அண்ணாமலை அதுக்கு பதக்கம் கொடுக்கும்போது இதில் மாட்டிக்காது, கையில் வாங்கிட்டு அவமதித்து விட்டு வா. இப்போ நடந்ததை அந்த பெண்ணு வந்து கவர்னர் அவமதிச்சாங்களே, அது மாதிரி அவமதிச்சுட்டு வான்னு இந்த திமுகவுக்குரிய திராவிட மாடலுக்குரிய குறுக்கு புத்தியை அவங்க பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணாங்க? டிஆர்பி ராஜா பையன் வர்றாரு, அவருக்கு அண்ணாமலை கொடுத்த கழுத்தில் போடும்போது வேணான்னு அதை தள்ளி விட்டுட்டு கையில் வாங்கி கொண்டு அவமதித்து விட்டு போகிறார். இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க. அந்த பையன் வந்து அண்ணாமலையை அவமதித்துட்டு போகிறார். இப்போ அண்ணாமலைக்கு நான் கேட்குற கேள்வி, சமீபத்தில் விஜய் ஸ்டாலின் அங்கிள்னு உடனே முதல் குரல் கொடுத்தது நீங்கள். என்ன சொல்லி கொடுத்தீங்க? சபை நாகரிகம் தெரிய வேண்டாமா விஜய்க்குன்னீங்க. இன்றைக்கி உங்களுக்கு கிடைத்த சபை நாகரிகம் எப்படி திமுகட்டிருந்து? அன்னைக்கு ஸ்டாலினுக்கு சபை நாகரிகம் தெரியாமல் பேசிட்டாருன்னு முதல் கண்டன குரல் நீங்கள் கொடுத்தீங்களே.
இன்றைக்கி சபை நாகரிகம் தெரியாமல் உங்களை அவமதித்து விட்டு டிஆர் பாலு பையன் வந்துக்கிட்டு போகிறாருல்ல. ஸ்டாலினை உங்களுக்காக குரல் கொடுக்க சொல்லுங்கள். டிஆர்பி ராஜாவை கூப்பிட்டு, என்னப்பா சபை நாகரிகம் உனக்கு தெரிய வேண்டாமா? அண்ணாமலைகிட்ட வந்து நீ பதக்கம் வாங்கும்போது அந்த மாதிரி வாங்காமல் அவமதிக்கலாமா அப்படின்னு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரான்னு பாருங்கள். நீங்கள் கண்டனம் தெரிவிச்சிங்கல்ல. அதனால் நீங்கள் வந்துக்கிட்டு திராவிட உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவமானம் தான் கிடைக்கும். உங்களுக்கு கிடைத்த அவமானம் சரிதான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க சபநாகரிகத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க. இப்போ விஜயோட சபை நாகரிகத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க. இப்போ திராவிட மாடல் ஸ்டாலினுடைய சபை நாகரிகம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் அந்த நிகழ்வு நடந்திருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். இருந்தாலும் அண்ணாமலையை அவமதித்ததற்காக டிஆர்பி ராஜுவுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஸ்டாலினுக்கு உண்மையான மனசாட்சி இருந்தால் நீங்களும் அவரை கண்டனம் தெரிவிக்கணும். அவரை கூப்பிட்டு கண்டிக்கணும். இப்படி கீழ்த்தரமெல்லாம் நடக்காதீங்க பொதுவெளியில் அப்படிங்கிறத நீங்கள் கண்டனமாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம், கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் காதல் ஜோடிகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க. படிப்பறிவு இல்லை, சட்ட அறிவு இல்லை, எல்லாம் எப்படி அரசியல் தலைவர்களாக இருக்காங்கன்னு காரி துப்பணும். இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க எப்படித்தான் எங்கே படித்தாங்க, எங்கே டிகிரி வாங்கினாங்கன்னு தெரியல. ஒரு திருமணங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. திருமணத்திற்கு பல இது இருக்குது, பல இதுங்க நிபந்தனைகள் இருக்குது, பல சட்ட விதிகள் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்தது தான் திருமணம். எதுவும் தெரிகிறதில்ல இந்த அரசியல்வாதிகளுக்கு. 4ஆம் கிளாஸ் படித்தவனுக்கு இருக்கிற அறிவு கூட இருக்க மாட்டேங்குது. நேற்றே சொன்னோம். இன்றைக்கி அண்ணாமலை பிஜேபி அலுவலகத்தில் காதல் திருமணங்கள் பண்ணிக்கலாம்னு அறிக்கை வருகிறது. ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது, எல்லா ஜாதிக்கும் பொதுவானது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரும் வேண்டுமானாலும் நம்பி வரலாம். நாங்கள் இதை வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வர்றீங்களா? தயவு செஞ்சு வாங்க. அவங்களாச்சும் நீ ஒரு ஐபிஎஸ் படித்தாலுங்க கொஞ்சமாச்சும் நான் சொல்கிறேன்னு கோவப்படாதீங்க. அவருக்கு இந்த பொய் ஐடி வச்சுக்கிட்டு போடுறவங்கலாம் யோசிங்க. நான் சொல்கிறேன்னா எதுக்கு சொல்கிறேன்? ஒரு பொறுப்போடு பேச வேண்டாமா? சட்ட விதிகள் தெரிய வேண்டாமா? முதல்ல பாஜக அலுவலகத்தில் காதல் திருமணங்கள் நடைபெறும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் தலைவர் இல்லை, நயினார் நாகேந்திரன் சொல்லணும். எந்த அதிகாரத்தில் பாஜக அலுவலகத்தில் காதல் திருமணம் நடைபெறும்னு நீங்கள் சொல்கிறீங்க? சரி, சொல்லிட்டீங்க. எப்படி நடத்த போகிறீங்க மிஸ்டர் அண்ணாமலை? சட்டம் தெரியுமா? ஐபிஎஸ்சில் லாங்கிற ஒரு இது வச்சுருப்பாங்களே, எல்லாம் படித்தீங்களா? ஒரு திருமணங்கிறது இப்போ மாற்றிட்டாங்க, சட்ட விதிகள் நிறையா மாற்றிட்டாங்க. பொய்யான திருமணங்கள், கலப்பு திருமணம் வேறு, போலி திருமணங்கிறது வேறு. அதை புரிஞ்சுக்காங்க. கலப்பு திருமணத்தை சரியான முறையில் இருந்தாலும் ஆதரிக்கலாம். போலி திருமணங்களை நம்ம ஆதரிக்க முடியாது. கலப்பு திருமணம் என்ற பெயரில் பல போலி திருமணங்கள் இப்போது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணாமலை உங்களுக்கு தெரியாது. நான் வழக்கறிஞர், குடும்ப நல கோட்ட பல வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் வழக்கறிஞர். அந்த வழக்குகளில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நான் கண்ணால் பார்க்குறேன். அந்த அடிப்படையில் தான் என் கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை, சட்ட அனுபவம் இல்லை, கோர்ட்டில் கேஸை நடத்தின அனுபவம் இல்லை. குறிப்பாக இந்த கோர்ட்டுகளில், குடும்ப நல கோர்ட்டுகளில் உங்களுக்கு நெருங்கிய வழக்கறிஞர்களோட குடும்ப நல கோர்ட்டுக்கு வர்றதில்லை. அதனால் நான் இதில் தான் சொல்கிறேன், ஒரு திருமணம் நடக்கணும்னா இப்போ சட்ட விதிகள் மாறியாச்சு. ஏற்கனவே சொன்னேன். யாருக்காச்சும் நீங்கள் கலப்பு திருமணம் பண்ணுற ஜோடிக்கு போய் ஒரு கோயிலில் திருமணம் பண்ணுறதுக்கு கேளுங்க, அவங்க என்னென்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு பாருங்க. நோ மேரேஜ் சர்டிஃபிகேட். அண்ணாமலையும் புரிஞ்சுக்கோங்க, இந்த கம்யூனிஸ்ட்காரங்களும் புரிஞ்சுக்கோங்க. நோ மேரேஜ் சர்டிஃபிகேட்னா இதற்கு முன் திருமணம் ஆகவில்லைங்கிற சர்டிஃபிகேட்டை தாசில்தார்கிட்டையோ அந்த லோக்கல் அவங்க வசிக்கிறதில் விஓட்டையோ அந்த சர்டிஃபிகேட்டை கையில் வாங்கிட்டு வரணும். நீங்கள் பாட்டுக்கு பாஜக அலுவலகத்தில் நடக்குதுன்னா நோ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குவீங்களா? அது வாங்கணுன்னா உங்களை பிடிச்சி உள்ளே ஓட்டுருவாங்க. நோ மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஏற்கனவே சொன்னேன், 2 பேருடைய தாய் தந்தையர் கையெழுத்து போடணும். இது மாதிரி பல சட்ட விதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் நடந்ததுக்கான ரசீதை கொடுப்பாங்க. அந்த ரசீதை கொண்டு போய் தான் நீங்கள் வந்துக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ண முடியும். இன்னும் சில கல்யாணங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கும். ரெஜிஸ்ட்ராரே நடத்தி வைப்பார். அதுக்கு என்ன கண்டிஷன் தெரியுமா? ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும்.
ஆதார் கார்டு கொடுக்கணும், மற்றவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் கொடுக்கணும். நீங்கள் சொன்ன இதை வச்சு 2 பேர் ஃபோட்டோ வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நோட்டீஸ் போடுவாங்க. 21 நாள் யாராச்சும் எதிர்ப்பு இருந்தால் தெரிவிக்கலாம். அந்த நோட்டீஸ் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரார் கையெழுத்து பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பார். எதையுமே தெரியாமல் படித்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் இது எல்லாத்துக்கும் மீறி இந்த சுயமரியாதை திருமணம்னு இந்த திராவிட மாடல் பசங்க ஒரு சட்டத்தை உருவாக்கிட்டு போயிட்டான். அதில் தான் 10 மோசடி எல்லாம் நடக்குது. இதில் வந்துக்கிட்டு ஒருத்தர் கல்யாணம் நடத்தி அதை சர்டிஃபிகேட்டு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அண்ணாமலை ஒரு 4 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி சர்டிஃபிகேட் போட்டு கொடுங்க, நான் கேஸு போடுறேன், நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. போட்டு கொடுங்க. சுயமரியாதையில் எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு தெரியுமா? 5500 திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் எல்லாமே போலின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து அதில் மாட்டிக்கொண்ட பல பெண்களை நான் குடும்ப நல கோர்ட்டிலேருந்து விவாகரத்து வாங்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றி விட்டோம், காப்பாற்றி விட்டோம். இதெல்லாம் பொறுப்பாக தெரிய வேணாம். சும்மா திருமணங்கள் நடக்குது அப்படின்னிங்கன்னா திருமணத்துக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு. திருமணத்திற்கு ஜாதி மட்டும் இது இல்லை, ஜாதியை தாண்டி பல விஷயங்கள் அங்கே இருக்குது. அதிலெல்லாம் பல பிரச்சனைகள் வரும். அதனால் அரசியல்வாதிகளுக்கு சொல்லி நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் போய் பண்ணுங்கப்பா. திருமணம் இதிலெல்லாம் மூக்க நுழைச்சிக்கிட்டு உங்களுக்கு சம்மந்தம் இல்லாது இன்னொருத்தன் இதில் கல்யாணம் நடக்கிறது, அவன் பிள்ளையை பற்றுங்க, அவன் கல்யாணம் பண்ணுவான். இதில் பாதிக்கப்பட்ட ஆண்களும் இருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு சொல்கிறேன், நடிகர் பிரசாந்த் அவர் விஷயத்தில் என்னாச்சு? அந்த பெண் ஏற்கனவே பதிவு திருமணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசாந்தை போய் கல்யாணம் பண்ணாங்க. பிரச்சனை வரும்போது தான் பிரசாந்துக்கு தெரிகிறது ஏற்கனவே அந்த பெண் இந்த அண்ணாமலை சொன்னார், உங்களை மாதிரி எவனோ ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அதுக்கப்புறம் அது பெரிய பிரச்சனையாகி பிரசாந்த் வாழ்க்கையே போச்சு. இன்றைக்கி ஆண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இது ஜாதி பிரச்சனையா? பிரசாந்துக்கு இதில் அது ஜாதி பிரச்சனையா? அந்த திருமணத்துக்கு இது மாதிரி திருமணத்தில் பல பிரச்சனைகள் உண்டு. பெற்றவங்க இருக்காங்க, அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க பார்க்குறாங்க. வெறும் ஜாதியை வச்சு பண்ணினாங்கன்னா அதில் நம்ம சொல்லலாம். பல விஷயங்கள் இருக்குது. அரசாங்கமே பல சட்டத்திட்டங்களை போட்டிருக்காங்க. இதை நல்லா தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம அரசியல்வாதிகள்லாம் எவ்வளவு பொறுப்பு இல்லாதவங்களாக இருக்காங்க பாரு. வாடா இதுக்கு வாடா கல்யாணம் பண்ணா சட்டம் தெரிய வேணாமா? ஃபார்ம் எப்படி ஃபில்லப் பண்ணுறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணாமலை இந்த மேரேஜ் இதுக்கு நோ மேரேஜ் சர்டிஃபிகேட் யார்கிட்டேருந்து வாங்குறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பாட்டுக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? போய் கோயில்களில் விசாரிங்க. அதனால் சமுதாயத்தை கெடுக்காதீங்க. நான் பல பெண்களுக்கு இப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருக்கிறேன். அதனால் எனக்கு தெரியும் இதில் உள்ள பிரச்சனைகள். வெறும் ஜாதி அங்கே பிரச்சனை இல்லை. அதனால் ஜாதிங்கிற மற்ற பிரச்சனைகள் இருக்குல்ல. நான் தான் ஒரு எனக்கு அந்த ஒரு இதில் சொன்னேன், இதே மாதிரி அந்த பொண்ணுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, நம்மளை மாதிரி ஒரு ஆள் அது செல்லாது. ஆனால் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் 15,000 ரூபா. இதுக்குன்னு வக்கீலுங்க இருக்காங்க, போர்டு போட்டிருப்பான். ஒரு கல்யாணம் நடத்தி வைக்க 1.5 லட்சம். ராயபுரம் கல்யாணம் பண்ணிவிட்டு ராயபுரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு 50,000 கொடுக்குறான். சப் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவான். 5500 திருமணங்கள் சென்னையில் மட்டும் பண்ணாங்க. அதில் பாதிக்கப்பட்ட பெண் அடுத்து வீட்டில் திருமணம் பண்ணும்போது தான் சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்துச்சு. அப்போ அந்த பெண்ணை நான் கூப்பிட்டு கேட்கும்போது தாலி கட்டலை, மாலை மாற்றலை. அந்த பையன் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுட்டு வக்கீலுக்கு 1.5 லட்சம் கொடுத்த உடனே வக்கீல் கொண்டு போய் சும்மா ஒரு கையெழுத்தை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. வக்கீலை தேடினா போர்டை தூக்கிட்டு ஓடியே போயிட்டாங்க. எல்லாம் போலி வக்கீல்கள் நிறைய. 40% தமிழ்நாட்டில் போலி வக்கீல்கள் இருக்காங்க. அவன் கல்யாணத்தை நிறுத்திட்டு அட்ரஸ் இது பண்ணிட்டு போயிட்டான். வந்திருந்தா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருப்பாங்க. கடைசி அந்த பெண் அப்பாட்ட சொன்ன உடனே அப்பா திருமணம் ஆயிடுச்சா, வா அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு போகிறாரு. இங்கே ஜாதி பிரச்சனை இல்லை. திருமாவளவன், கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொன்ன வழக்கில் ஜாதி பிரச்சனை இல்லை. 2 பேரும் போகிறாங்க. போகும்போது அந்த பையனின் அம்மா பெண்ணின் தந்தையை செருப்பை கட்டி அடிக்கிறாங்க. என் பையனை எப்படிடா கல்யாணம் பண்ண? ஆனால் அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை. காரணம் அவர்கள் பெண் வீட்டார்கள் உயர் ஜாதி, அவங்க சாதாரணமான ஜாதி. அவங்க உயர்ந்த ஜாதிங்கிறது இல்லை. காரணம் என் பையனுக்கு எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு எந்த தைரியத்தோடு நீ வர, இதுதான் பிரச்சனை. அடித்தாங்க. அடியை வாங்கிட்டு
அந்த பெண் தன் தந்தை செருப்பால் அடித்து சொன்ன எனக்கு அந்த பையனே வேண்டாம், தேவை விவாகரத்துன்னு சொல்லி என்கிட்ட வந்து அந்த பெண்ணுக்கு நான் விவாகரத்தை கொடுத்து அந்த பையனை பயமுறுத்தி அடித்து ஓட வச்சு, காரணம் எங்கேயோ ஓடிட்டான். ஏங்க அடித்து ஓட வச்சேன்னா, நீ சரியான முறையிலையா கல்யாணம் பண்ண? கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இப்படி சைடில் நிற்க வச்சுட்டு தாலியும் கட்டாமல் எதுவும் இல்லாமல் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி என் மனைவின்னு இது பண்ண முடியுமா? அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை. அதனால தான் அண்ணாமலை இவங்களுக்கு ஒரு பொறுப்பாக நடந்துக்கங்க, பொறுப்பாக பேசுங்க. கம்யூனிஸ்டுக்காரங்க சொல்கிறான் அவன் 25 கோடி வாங்கிட்டு அலையன்ஸ் சொல்ல போகிறவன். உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளை தலையிடாதீங்க. அதற்குன்னு இது இருக்குது, அரசு ஆணைகள் இருக்குது, அதற்குன்னு சொல்லி சில ப்ரொசீஜர் இருக்குது, நடைமுறைகள். அதை பின்பற்றித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்து ஒரு முக்கியமான கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து விஜய். இப்போ விஜயை பற்றி நம்ம பேசணும். அதில் வந்துக்கிட்டு விஜய் வந்து அங்கிள்னு சொல்லிட்டாருன்னு எல்லா பையனும் குதிச்சான். எல்லாத்தையும் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டோம். அவர் விஜய் பார்த்துருக்காரு, அவங்க குரூப்பில் பார்த்துருக்காங்க. நம்மளால் இந்த மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி அவனையும் கேட்க முடியாத அரசியல்வாதியா. நம்ம ஏதோ அங்கிள்னு சொன்னதுக்கே இந்த குதிக்கிறாங்க. அதனால் இவர் கேட்குறாரு நாக்கப்படுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையும் இந்த வீடியோவையாச்சும் பெருசாக இது பண்ணி விடுங்கன்னு அவங்க டீமில் முடிவு பண்ணி அந்த குரூப்பில், விஜய் குரூப்பில் இருக்கக்கூடிய ஐடி டீம் எல்லாம் சேர்ந்து அந்த வீடியோவை வைரலாக்கி விட்டாங்க. ஸோ ஒரே நாளில் 7 லட்சம் பார்வையாளர்களை கடந்திருக்கிறது, வேகமாக போய் கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சொன்ன கருத்தை விஜயில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. விஜய்க்கு ஆதரவாக சொல்லப்பட்ட கருத்தே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல, மனசாட்சியின் அடிப்படையில் நான் பேசினேன். யாருக்கும் சப்போர்ட் பண்ணதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வேற ஆளை போய் பாருங்கள். மனசாட்சிப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம சொல்லிடுவோம். அப்படி சொல்லப்பட்ட கருத்தை அவர்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது எப்படியும் 15-20 லட்சம் பேருக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் கொண்டு போயிடும். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பிஜேபி அதிமுக நீங்கள்லாம் என்ன பண்ணால் ஆர்டிக்கல் 370 பற்றி பல விஷயங்கள் பேசணும். இப்போ இது போர் நடக்கும்போது இந்த வெங்கடேசன் விஷயம், தேச துரோகிகள்னு சொல்லி அப்பப்போ கனிமொழி பேசுகிற விஷயம், திருச்சி சிவா நாட்டுக்கு எதிராக பேசின விஷயம், பல வித பேசியிருக்கான். என்றைக்குமே இந்த பிஜேபி டீம் வந்து ஐடி டீம் இதை மட்டும் எடுத்து வெளியில் போட்டு மக்களுக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்ப்பதை பற்றி யோசிக்கவே இல்லை. நீ எப்படி ஜெயிப்பீங்க? நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? மக்களிடம் போய் கொண்டு போய் இவர்கள் பண்ணக்கூடிய அநியாயத்தை காட்டணும்ல. அதுக்கு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லைல்ல. அதே மாதிரி அதிமுக அந்த எம்ஜிஆரை பற்றி இப்போ இந்த எஸ்கேஎல் கமிஷன் சொல்லி எம்ஜிஆரை தாக்கி திருமாவளவன் பேசினார். அது உண்மை நடந்தது என்ன? முல்லை பெரியார் அணையில் எம்ஜிஆரை குற்றம் சாட்டி வைகோ பேசினார். அது உண்மை நடந்தது என்ன? பல விஷயங்களும் சொல்லியிருக்கேன். எடப்பாடியே அந்த வீடியோவை பார்க்குறதில்ல. எடப்பாடிக்கு முல்லை பெரியார் அணை நான் என்னன்னு தெரியாது, எஸ்கேஎல் கமிஷன் நான் என்னன்னு தெரியாது. உங்கள் டீமையாச்சும் விட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேணாமா? அவருக்கு எம்ஜிஆருக்கு என்ன ஜெயலலிதா கூப்பிடாம பேசாது. அவரை பாராட்டி பேசினா உடனே வீடியோ போடுங்கிறாங்க. அந்த இதில் நியூஸ் ஜேலையும் அந்த இதுலேயும் அவரை பாராட்டி பேசினா போடுறாங்க. அப்போ எம்ஜிஆரை பற்றி முக்கியமான விஷயம் இதெல்லாம் எலெக்ஷன் வருது, இதெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை ஏடிஎம்கே ஐடி டீம் செய்ய வேண்டாமா? இன்றைக்கி விஜய் ஐடி டீம் எப்படி கொண்டு போகிறாங்க? அப்புறம் நீங்கள்லாம் பெரிய கட்சியிலிருந்து ஜெயிக்கணும்னு கனவு கண்டீங்கன்னா ஜெயிப்பதற்கு முன்பாக அதுக்கான வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டாமா? அதை சரியாக பண்ணிக்கிட்டாங்க. அதனால் தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கங்க. இந்த எதிர்கட்சி இரண்டாம் கட்சியான அதிமுகவும் பிஜேபியும் இப்படி இருந்தால் அவன் திமுக ஜெயிச்சுட்டு போவானா இல்லையா? அப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடணுன்னு நினைக்கிறவங்க கூட விஜயை பரவாயில்லன்ட்டு ஓட்டு போட்டு போயிடுவான்ல. அதனால தான் அவர் விஜய் வந்து எம்ஜிஆரை தூக்கி பேசுகிறாரு. எடப்பாடி அதே மாதிரி எம்ஜிஆர் தூக்கி பேச சொல்லுங்கள். அவர் தன்னை பாராட்டணுன்னு தான் நினைக்கிறாரு. அதனால் சொல்கிறேன், எதிர்கட்சிகள் பிஜேபி அதிமுக ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் இதோடு இருங்க. நயினார் நாகேந்திரன் தான் கரெக்டாக வாயை திறக்காமல் பிரச்சனையில் சிக்காமல் கரெக்டாக போயிட்டு இருக்காரு. பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்க மற்ற யாருமே வந்து இதை வெற்றியை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை செய்கிறதில்ல. இந்த ஒரு சின்ன வீடியோவை எப்படி உபயோகப்படுத்தியிருக்காங்க பாருங்கள். அது ஒரு இதுக்கிடையில் விஜய் பவுன்சர் மேலே புகார் கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி கூட்டத்தில் நடக்கும்போது விஜய் மேடையில் நடந்து வந்தார். கூட பவுன்சர் சுற்றி வந்தான். இந்த ரசிகர்கள் மேலே ஏறி குதிச்சிட்டாங்க. விஜய் பக்கத்தில் போகும்போது பவுன்சர் தூக்கி கீழே போட்டாங்க. அது வீடியோ வந்தது. திமுகவில் என்ன பண்ணிட்டாங்க,
தூக்கி அவனை கீழே போட்டாங்கன்னா அவன் அட்ரஸை தேடி அவன் வீடியோ எடுத்து அவன்கிட்ட போய் எவ்வளோ நாளும் பணம் கொடுக்குறேன், விஜய் பவுன்சர் என்னை தாக்கிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட்டை கொடு, நான் எஃப்ஐஆர் போட சொல்கிறேன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சுட்டான். எவ்வளோ குறுக்கு புத்தி பாருங்க. ஆனால் அந்த முட்டாள்களுக்கு தெரியல. நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தா தெரியும். அவர் நடந்து வந்த நடைமேடைக்கு 2 பக்கமும் கீழே குஷன் மாதிரி போட்டிருக்காங்க. தூக்கி போட்டால் அடிபடாது, அடியே படாது, அதனால தான் தூக்கி போட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன எஃப்ஐஆர் போடுவீங்க? முதல்ல வீடியோவை திருப்பி பாருங்கள். இதை வச்சுக்கிட்டு பயமுறுத்தணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு இடையில் விஜய்க்கு சேகர் பாபு அறிவுரை சொல்ல, இந்த விஜய் ஒரு பெருங்காய டப்பா, சீக்கிரம் காலியாகிடுவார் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் 2-3 மாநாடுகள் நடத்தினாலே பெருங்காய டப்பா போல் காலி டப்பா ஆகிடுவார் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் எந்த டப்பாவோ எந்த இதோ ஒருவேளை விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டாருன்னா நம்ம மாதிரி ஆளுக்கு தான் கஷ்டம். சேகர் பாபு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி துர்கா ஸ்டாலின் கதவு திறந்து விட்டுற மாதிரி நாளைக்கு போய் இவங்க சங்கீதா கதவுக்கு போய் கதவை திறந்து விட்டுருவார். சங்கீதா காலை தொட்டு கும்பிட்டுருவார். சங்கீதா கார் கதவை திறந்து உள்ளே போனோடனே சேலை சிக்கிடுச்சுன்னா உள்ளே தள்ளி விட்டு கதவை மூடுவார். எல்லாத்துக்கும் ரெடி. ஸ்டாலின் செல்வத்துக்கு வைப்பார், ஸ்டாலின் காலை தொட்டு கும்பிடுவார். உதயநிதிக்கு வீடியோ இது கேமரா இல்லைன்னா அவர் காலையும் தொட்டுடுவார். ஆக இங்கே இப்போ உதயநிதி இந்த துர்கா ஸ்டாலின் இல்லைன்னா அவங்க சங்கீதா, ஸ்டாலின்னா இங்கே விஜய். இவங்ககிட்ட வேஷம் போடுறதுல மண்ணை. ஜெயலலிதா இருக்கும்போது சாஷ்டாங்கமாக காலில் விழுந்தார். அதுக்கு முன்னாடி மதுசூதனன் காலில் விழுவார் பாருங்க. மதுசூதன்னா யாருன்னு உங்களுக்கு தெரியாது. மதுசூதனன் கதை வேறு கதை, அதெல்லாம் சொன்னால் நாளி போகும். அந்த மாதிரி அவர்கிட்ட காலில் விழுந்து தான் அதிமுக உள்ளே வந்தார் மதுசூதனன். மதுசூதன கதையெல்லாம் பார்த்திங்கன்னா வடிவேலு ஜோக் ஒரு படத்தில் அதனுடைய கதை. அப்படியே காலில் விழுந்தார். அதுக்கப்புறம் மதுசூதனை ஜெயலலிதாட்ட அறிமுகப்படுத்தணுன்னா இங்கே காலில் விழுந்தார். அங்கேருந்து நேர ஸ்டாலின், அதுக்கப்புறம் துர்கா ஸ்டாலின். அதனால் நாளைக்கு விஜய் சங்கீதா அங்கே காலிலெல்லாம் விழுவதற்கு தயாராக இருக்கார். அதனால தான் இன்றைக்கி பெருங்காய டப்பான்னு பேசுகிறாருன்னா நாளைக்கு ஆட்சி மாறினா வேறு மாதிரி பேசுவார். அடுத்து ஒரு செல்வ பெருந்தகை சொல்கிறார், இவர் விஜயகாந்த் மாதிரி சிரஞ்சீவி மாதிரி கட்சி பெருசாக ஆரம்பிப்பாங்க, கொஞ்ச நாளில் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது. விஜயகாந்த் கூட கட்சி ஆரம்பித்தார். 10 விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் பெற்றார். அப்போ 10% மேலே வாக்கு பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு என்ன எப்படி இருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அதே மாதிரி பிரஜாய ராஜ்யம்ன்ட்டு சிரஞ்சீவி பக்கத்தில் ஆந்திராவில் ஒரு கட்சி துவக்கினார். 20 லட்சம் பேர் கலந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, காங்கிரஸ் கூட இணைச்சிட்டாங்க. இணைச்சிட்டு இப்போ அந்த கட்சி இருக்கான்னா அந்த கட்சியே கிடையாது. காங்கிரஸ் தலைவர் நம்மகிட்ட இப்படி பேசுகிறாருல்ல, அந்த பக்கம் காங்கிரஸ்காரங்க எல்லாம் தூது விட்டுக்கிட்டு இருக்கான் அலையன்ஸுக்கு. இதே செல்வ பிறந்தவைய அலையன்ஸுக்கு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு அங்கே தூது போயிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட. அதனால் அரசியல்வாதிகள் பேச்சு எதையுமே நம்ப முடியாது. ஒவ்வொருத்தனும் உள்ளே ஒன்று வச்சுருப்பான். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை விஜய்க்கு இது வந்ததுன்னா சுற்றி இருக்கிறவங்களில் இந்த புஷி ஆனந்த் ஒன்றுக்கு மேலே ஆகிக்கல, தமிழே பேச தெரியல. இருந்தாலும் தமிழே பேச தெரியல, அவர் தான் வலதுகரம். இன்னொரு ஆள் இந்த ஆதவர்ஜனும், அவங்க குடும்பமே பல இதில் சிக்கியிருக்காங்க வழக்குகளில். இவங்க 2 பேரும் தான் வலது கை இடது கையாக இருப்பாங்க. அப்போ நாட்டில் என்ன நடக்குங்கிறத சொல்ல முடியாது. அது விஜய் தான் பார்த்துக்கணும். இவங்களெல்லாம் கூட வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பேர் இவங்க 2 பேரையும் கெடுத்து விடுவார்கள். பெரிய ஊழல் பேர் வழி ஆதவர்ஜன். அவங்க மாமனார் அத்தனை கோடி வழக்கு அவர் மேலே. அந்த வழக்கில் இருந்தெல்லாம் வெளியில் வரணுங்கிறதுக்காகத்தான் அரசியலுக்கு வந்தாங்க. ஸோ இவங்க இது போய் வாழ போய் கத்தி வந்தது அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க, பாட்டு. அது மாதிரி இந்த ஸ்டாலின் போய் இந்த மாதிரி புஷி ஆனந்த் மாதிரியும் ஆதவர்ஜன் மாதிரியும் வந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால தான் மக்கள் வெறுத்து போயிருக்காங்க. அரசியல் மாற்றத்தில் நல்லவர்களாக யாரும் கண்ணுக்கு தெரியவில்லை. அதனால தான் அவங்க மாற்றத்தை விரும்புகிறார்கள். விஜய் ஒருவேளை உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருந்தாலும் அந்த மாற்றத்தை நல்ல மாற்றமாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு எங்களுடைய கணிப்புப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு இளைஞர்கள் மத்தியில், உங்கள் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது. அது ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அது எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்கிறது நான் சொல்ல முடியாது. வாக்கு சதவீதம் கணிசமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதனால் நல்லவர்களாக பார்த்து பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது விஜய்க்கு நாம் அடுத்து சொல்லக்கூடிய செய்தி. அடுத்தது இந்த திராவிட மாடல் பசங்க தமிழ்நாடு பூரா அந்த நிலத்தை அபகரிச்சுக்கிட்டு இருக்கான். நாசமாக போவாங்க. இவங்கள வந்து தட்டி கேட்காத தலைமையும் நாசமாக நீங்கள் போவீங்க. இன்னொருத்தன் நிலத்தை பூரா திமுககாரன் அபகரிச்சுக்கிட்டு இருக்கான். தலைமை பார்த்துக்கிட்டு ஷாப்பிங்க்கு போய்கிட்டு லண்டனுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன்னு ஒரு எந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்காத கேவலமான தலைமை, அந்த கட்சியின் கேவலமான நிர்வாகிகள் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியும் 2006 2011 வரை இவங்க இருக்கும்போது எத்தனை நிலத்தை அபகரித்தாங்க. பாவம் நிறைய பேர் நிலத்தை இழந்தார்கள். ஜெயலலிதா வந்த உடனே நில அபகரிப்பு பிரிவுனே ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. 900 பேர், அத்தனை பேர் டிஎம்கே, 900 பேர் அந்த நிலத்தை அபகரித்தவன் பூரா. வேடிக்கை பார்த்தது கருணாநிதியும் ஸ்டாலினும். நாடு எப்படி குட்டி சொல்கிறான், நான் இவன்லாம் நமக்கு கள்ள ஓட்டு போடுவான், எலெக்ஷனில் வேலை செய்வான் அப்படின்னு சொல்லி நாட்டு மக்களுடைய இதை வந்து பாதுகாப்பை அவங்க வந்து கேலிக்கூத்தாக்குனாங்க. 900 வழக்கு வந்தது. மறுபடியும் வந்துட்டான். 4 வருஷம் ஆச்சு. இதில் இப்போ என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, நடிகை ஸ்ரீதேவி அவங்களுடைய நிலம் வந்து 1988 வாங்கியிருக்காங்க. சென்னைக்கு பக்கத்தில் ஓஎம்ஆர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாஃப்ட்வேர் தளம் ஆயிடுச்சு. அங்கே போய் வாங்கிட்டு விட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கான் திமுக காரங்கள்லாம் சேர்ந்து ஸ்ரீதேவிக்கு வாரிசு சான்றிதழே வேறு ஆளுங்களை போட்டு வாங்கி அந்த நிலத்தை அபகரிச்சிட்டாங்க. இப்போ ஸ்ரீதேவியின் கணவர் ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காரு. அவங்களுக்கே இந்த நிலைமை. தாசில்தார் கொடுத்துட்டான் லீகல் சர்டிஃபிகேட். இந்த தாசில்தாருங்களை பூரா கைது பண்ணி உள்ளே போடணும். போலி சர்டிஃபிகேட் கொடுக்குற தாசில்தாரும் இதில் வந்து இந்த மோசடியில் தொடர்பு இருக்கிறவன். அவன் அரசாங்க ஊழியர், அவன் ஓடிடுறான், ரிட்டையர் ஆகி போயிடுறான். இப்போ அந்த வாரிசு சான்றிதழை ரத்து செய்யுங்கன்னு ஹைகோர்ட்டில் போய் நிற்கிறாரு போனி கபூர். இப்படி போனி கபூருக்கே ஸ்ரீதேவிக்கே தமிழ்நாட்டில் இந்த நிலைமை என்றால் மற்றவங்க நிலையெல்லாம் என்ன ஆகிறது? நான் குடியிருக்கும் வீட்டுக்கு பக்கத்தில் ரஜினிகாந்துடைய கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே 20 கிரவுண்ட், ஒரு கிரவுண்ட் வந்து 5 கோடி. திமுகக்காரன் 4-5 பேர் சேர்ந்து வேலி போட்டான். அது வந்து யாருக்குமே சொந்தமில்லாத இடம். மத்திய குற்றப்பிரிவு இருக்கான் அங்கே சென்னையில். அங்கே இருக்கிற அதிகாரிகள் பூரா உடந்த அந்த திமுகக்காரனோட 2 பேரும் பேரம் பேசி அந்த 20 கோடியும் அபகரிக்கிறாங்க. எல்லாம் வேலி போட்டு முடிச்சுட்டான். இவன் வேலி போட்டால் பரவாயில்ல, அதுக்கு பக்கத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் தொந்தரவு கொடுத்து அவங்களையும் காரியம் பண்ண சொல்கிறாங்க. இவ்வளவு அநியாயம் அக்கிரமமும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கமிஷனர் அருண் அவர்களுக்கு சொல்கிறேன், ஸ்டாலினை நம்ப நாங்கள் தயாராக இல்லை. கட்சிக்காரவங்கன்னா இது பண்ணுவாங்க. சிசிபி மத்திய குற்றப்பிரிவு இவர்களும் அந்த திமுக ஏஜென்ட்டுகளும் சேர்ந்து ஒரு 15 to 20 கிரவுண்டுனா 100 கோடி பெறும். அதை அப்படியே பூங்காவாக மாற்றினா மக்களுக்கு காற்று வரும் மரங்கள் இருக்கும், மக்களுக்கு பயன்படுற ஒரு இதாக பண்ணிடலாம். அத்தனையும் திமுக ஏஜென்ட்டுகள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி நூற்றுக்கணக்கான நில அபகரிப்புகளை என்னால் சொல்ல முடியும். எல்லாம் திமுக காரணம் பண்ணான். அன்றைக்கி ஸ்ரீதேவிக்கு ஏற்பட்ட இதே நிலைமை சாதாரண குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, மக்களுடைய இடம், அரசாங்கத்துடைய இடமும் அபகரிக்கப்படுகிறது. ஸ்ரீதேவிக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை பார்க்கும்போது நான் சொல்லக்கூடியதுக்கும் கமிஷனர் அருண் வந்து அந்த இடத்தை கைப்பற்றி மக்களுக்கு பொழுதுபோக்கு பூங்காவாக மாற்ற வேண்டும். திமுககாரர்களை பூரா கைது செய்யணும், அதில் சம்மந்தப்பட்டவங்களை. அதை சுற்றி குடியிருக்கிறவங்களுக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த லேண்டையும் அவர்களையும் விரட்டி விட்டு அவர்களெல்லாம் 20-25 வருஷமாக குடியிருக்காங்க. இவ்வளவு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நான் பக்கத்தில் இருக்கிறதுனால அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் வழக்கறிஞர் கேஸ் போட்டுருவார் அப்படி. அதனால் அதுக்கப்புறம் தான் நான் அதில் போய் தலையிடலான்னு பார்க்கும்போது காவல்துறையும் சேர்ந்து உடந்தையாக இருக்காங்கங்கிறது தெரியுது. சிசிபிங்கிறது ஒரு சமூக விரோத கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு, கூடாரம் ஆயிடுச்சு. வெக்கத்துடன் சொல்கிறேன், வேதனையுடன் சொல்கிறேன். கமிஷனர் அருண் அவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரி, இந்த நிலத்தை கைப்பற்றி மக்களுக்கு உதவும் பூங்காவாக மாற்றுங்கள் அப்படிங்கிறது ஸ்ரீதேவியுடைய நில அபகரிப்பில் நம்ம பதிய வேண்டிய கருத்து. அடுத்தது இந்த வீடியோவை பாருங்கள். சேகர்பாபு காலில் ஒரு சின்ன பையனை விழுக சொல்கிறான். அவன் பாவம் ஒரு 6-7 வயசு பையன் காலில் விழுகிறான். அவங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, அவர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு, காலிலெல்லாம் விழுகாத அப்படின்னு. போயிட்டு வந்துட்டீங்களா? காலில் விழாதீங்க,
நீங்கள் வந்து குழந்தை வந்து தெய்வம் மாதிரி ஒரு காலில் தான் நாங்கள் விழுவோம். இவர் ஊரில் இருக்கிற அத்தனை பேர் காலில் விழுந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் சொன்னபடி மதுசூதனன் காலில் விழுந்தது, அடுத்தது ஜெயலலிதா காலில் சாஸ்திராகமாக விழுந்தது, அடுத்தது ஸ்டாலின் காலில் விழுந்தது, இது துர்கா ஸ்டாலின் காலில் விழுகிறது, மறைவிடமான இடத்துல உதயநிதி காலில் விழுகிறது. இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு அவர் இந்த சின்ன பையனுக்கு காலில் விழுகாதன்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதனால் இவர் காலிலெல்லாம் போய் விழுகிறாங்கன்னா அந்த குடும்பம் சின்ன குழந்தை, அவனுக்கு வருங்காலம்னு ஒன்று இருக்குது. ஃபுல்லாக அடியாகி ஆக்கிரமாக ரவுடித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள் அவங்க காலில் போய் விழுந்த பாவத்தை சேர்க்கலாமா? அதனால் அவர் சொல்லபடி காலில் விழுகாதீங்க. அவர் காலில் விழுகிறது அவங்களுடைய தொழில் இது. அதனால் இந்த மாதிரி குழந்தைகளை எல்லாம் பாவம் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளின் காலில் விழுகாது வைக்காதீங்க. ஸ்டாலின் காலிலே சொல்கிறேன், பல பாவங்களை செஞ்சவங்க, நல்ல ஆத்மாக்கள் இல்லை, பல அக்கிரமங்களை பண்ணவங்க. கருணாநிதியும் அப்படித்தான். இவங்க காலிலெல்லாம் விழுக சொல்லாதீங்க. ரெண்டாவது, அரசியல்வாதிகளை வச்சு பேர் வைக்க சொல்லாதீங்க. ஆம்பளைக்கு பொம்பளை பேர் வைக்கிறான், பொம்பளைக்கு ஆம்பளை பேர் வைக்கிறான், ஊர் பேரையே வச்சிடறான், அந்த ஊர் பேரையே வச்சிடறான். திருவாரூர்னு பேரை வச்சிடறாங்க ஒரு குழந்தைக்கு. என்னையா திருவாரூர்னு ஊர் பேரை வச்சுட்டீங்க அப்படின்னு கேட்டால், என் பழனின்னு ஊர் பேரை பசங்களுக்கு வைக்கலையா, திருப்பதின்னு ஊர் பேரை பசங்களுக்கு வைக்கலையா, அது மாதிரி நான் திருவாரூர்னு வச்சேன் அப்படிங்கிறான் அரசியல்வாதி. அதனால் அவனுக்கு ஒன்றும் புரியாது. முஸ்லீமுக்கு போய் இந்து பேரை வைக்கிறான், இந்துவுக்கு போய் முஸ்லீம் பேரை வைக்கிறான். அதனால் அரசியல்வாதிகள்லாம் பாவ ஆத்மாக்கள், குழந்தைகளை அவங்ககிட்ட கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்து விசிகா அட்ராசிட்டி. விசிகாவை சேர்ந்த 3 பேர் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் புகுந்து திருமாவளவனுக்கு பிறந்த நாளா ரூபாயை கொடுன்னு சொல்லி மிரட்டுறான் பாருங்க. வீடியோவை பாருங்க. நம்ம நிகழ்வு அவருக்கு என்னன்னு தெரியல. அவ்வளவுதான். கொடுங்கம்மா, அடுத்த கடத்த நகர் போன் பண்ணி கொடுங்கம்மா. நீங்க இல்ல யார் போன்ல நினைக்க முடியாது. நீங்க அது பேசி இல்ல யார் போன்ல நான் பண்ணி கொடுக்கிறேன். நம்பர் கொடுங்க. அதான் நம்பர் தரேன். நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு லட்சக்கணக்கான பணத்தை போட்டு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கான். விசிகாரன் என்ன சொல்கிறான், நம்ம ஊரில் வச்சுருக்கான், நம்மளால் தான் சம்பாதிக்கிறான், நம்ம ஊர் மக்கள் தான் இந்த ஃபர்னிச்சர் வாங்குறோம். எவ்வளவு கேவலமான பிறவிகள் பாருங்கள். தமிழ்நாடு பூரா இப்படி தான் இருக்கான். அதுக்காகத்தான் திருமாவளவன்ட்டு சொல்கிறேன், நீங்கள் நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சின்னா முதல்ல கட்சியை மாற்றுங்க, கட்சியில் இருக்கிற உறுப்பினரை மாற்றுங்க. இப்படியா அக்கிரமா? எவன் தொழில் பண்ணுறான்னா இவங்களால தான் தொழில் பண்ணுறான். ஊருக்கு 500 ஓட்டு கிடைக்காது, 1000 ஓட்டு கிடைக்காது. இப்படி ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இதை நியூஸ் ஜெயிலில் போட்ட உடனே ஒரு பேருக்கு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் மூடிடுவாங்க. ஸ்டாலின் அரசாங்கம் இருக்கும் வரை யார் மீதும் நடவடிக்கை, அவங்க கூட்டணி கட்சி மேலேயோ கட்சி உறுப்பினர்கள் மேலேயோ நடவடிக்கை என்பது இருக்கவே இருக்காது. இந்த அநியாயத்தை பாருங்கள், அவங்கள இது பண்ணிடுவாங்க. அதனால் போய் எவ்வளவு அதிகாரம் பண்ணுறாங்க பாருங்கள். சிட்டியிலலாம் சென்னையில் நடக்கிறது, ரோட்டு என்ன பிளாட்ஃபார்மில் இளநி வைக்கிறான், அவன்கிட்ட போய் மாதம் 3000 ரூபா வாடகை கேட்குறான் திமுகக்காரன். அதில் இந்த விசிகாக்காரன் பண்ணுற அட்ராசிட்டி மாதிரி அடியாயம் அக்கிரமம், அதுக்கு பூரா ஒரே காரணம். ஜெயலலிதா இருக்கும்போது அடைக்கி வச்சு அங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் உள்ளே பிடிச்சி போடுன்னாங்க. கருணாநிதி இவர்களை காப்பாற்றுவார். இவர்கள் இத்தனை அக்கிரமம் பண்ணுறதுக்கு காரணம் கருணாநிதியை அடுத்து இன்றைக்கு ஸ்டாலின் கூட்டணிங்கிற பேர் பிளாட்ஃபார்மில் இது பண்ண இது வைக்க முடியல. ஒரு ஏழை வந்து எத்தனை இளநீ வித்துருவான். இவன் வந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 4 இளநீ குடிக்கிறான் அரசியல்வாதி. போலீஸ்காரன் அந்த போக்கு இந்த வெஹிக்கிள் பெட்ரோல் வெஹிக்கிள்னு பூரா ஓசியில் குடிச்சிட்டு போகிறான். ஏழைகள் தான் இவர்களுடைய குறி. கொஞ்சம் மிடிலாக இருந்தால் போவான். எனக்கு தெரிந்த ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவர் பல கல்லூரி வச்சுருக்கார். அவர்கிட்ட அடிக்கடி ஒரு மாதத்துக்கு 2 தடவை போயிட்டு, வருஷத்துக்கு 2-3 தடவை போய் நிதி கொடுங்கங்கிறான். ஒரு கட்சி 2 கட்சி ஆகிறான். இவங்களுக்கு பயந்துக்கிட்டே அவரே கட்சி ஆரம்பிச்சிட்டார். கேட்டால் இவங்களுக்கு நிதி கொடுக்க முடியலை. நிதி எப்படி வந்து கேட்குறான், என்னால் தான் நீ காலேஜ் நடத்துகிறாங்கிறான். யார் இது? சாதாரண லோக்கலுங்க. அவன் பார்த்தீங்கன்னா 10 இதில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இவன் தான் அரசியல்வாதி, லோக்கல் அரசியல்வாதி. யார்? ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் குற்றவாளி. இவனை பூரா பெரிய ஆளாக்கி அவனுக்கு பதவி கொடுத்து வச்சுருக்கான் அரசியல்வாதி. திமுகவிலையும் அப்படி தான், விசிகாலையும் அப்படி தான். அதனால் நாடு உருப்படும்னா முதல்ல அரசியல்வாதிகள் நீங்கள் யோகியனாக இருங்க, உன் கட்சிக்காரனை யோகியனாக வையுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை விநாயகர் சதுர்த்தி என்பதால்
மீண்டும் வியாழக்கிழமை இதே அரசியல் ஆடுகளத்தில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.